Hello students, good morning. Previous class I am taking for population and settlement. This class I am taking for same lesson and different topic. The topic name is rural settlement. Rural settlements are predominantly located near water bodies such as rivers, lake and springs where water can be easily available. அதாவது ரூரல்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க அப்படின்னா கடற்கரை பகுதிகள்லையும் எந்த இடத்துல ஆறு குளம் இருக்கோ அந்த இடத்துல தான் மோஸ்ட்லி தே ஆர் லிவிங். ஏன் அப்படின்னா பீப்புள் சூஸ் த செட்டில் நியர் ஃபர்டில் லேண்ட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். என்ன பர்பஸ்க்காக தே ஆர் லிவ்ட் இன் லேக் அண்ட் rivers, mostly the people doing for agriculture, so that only they live in rivers. Factor influencing rural settlement: nature of topography, local weather condition, soil and water source, social organization, economic condition. These factors are important in a rural settlement. Next one, pattern of rural settlement. The pattern of settlement has been defined as the relationship between a house or building to another. A rural settlement pattern is a relief, climate, water supply and socio-economic factor. It is broadly classified linear, regulator, circular, star-like pattern. அதாவது கிராமப்புற குடியிருப்பு அப்படிங்கிறது என்னென்னா அதனுடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய குடியிருப்புகளை அமைச்சிக்குவாங்க. அங்கே இருக்கிற கிளைமேட்டு, அவங்களுக்கு தேவையான வாட்டரு அண்டு சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர் இந்த மாதிரி இருக்குது. அப்போ அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தாங்க இருக்கிறதுக்கு தேவையான இடத்த சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், லீனியர் செட்டில்மெண்ட். ஹவுசஸ் ஆர் அரேஞ்ச்டு அலோன் த எய்தர் சைட் ஆஃப் ரோட்வேஸ், ரயில்வேஸ் லைன், ரிவர், கேனல் அண்ட் எட்ஜ் ஆஃப் த வேலி. அது நேர்கோட்டு குடியிருப்பு அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா சாலை ஓரமோ இல்லை ரயில்வே லைன் ஓரமோ இல்லைனா ரிவர், கேனல் பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு தேவையான குடியிருப்புகளை அமைச்சிருப்பாங்க. அதை தான் லீனியர் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் மீட்டிங் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். Such a settlement is found in the plain areas, intermountain plain. Example, settlement found in Sutlej. அதாவது செவ்வக வடிவ குடியிருப்புகள் இது வந்து மோஸ்ட்லி எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹவுஸ் அண்ட் சட்லெஜ் கிட்ட தான் இருக்குது. பிளெயின் ஏரியாஸ், மவுண்டெயின் அந்த மாதிரி ஏரியாவில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செவ்வக வடிவிலான குடியிருப்புகளை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட். A wet point settlement is located near water sources in arid region. அதாவது வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகள் பக்கத்துலேயே அவங்களுக்கு தேவையான அவங்க குடியிருப்புகளை வந்து மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னா மற்ற இடத்த விட சற்று உயரமான இடத்துல அவங்களுடைய வீடை கட்டியிருப்பாங்க. அர்பன்னா நகர்ப்புறம். The settlement is which most of the people are engaged in secondary and tertiary activity ஆர் நவுன் அஸ் அர்பன் செட்டில்மெண்ட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மோஸ்ட்லி லார்ஜ் சிட்டிஸ் சொல்லுவோம், டவுன் சொல்லுவோம். அந்த மாதிரி கிராமப்புறத்தை விட்டு நகர்ப்புறத்தில் வந்து தங்களுடைய குடியிருப்புகளை அமைஞ்சிருக்கிறது வந்து அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை எந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், ஆக்குபேஷனல், அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, அப்போ அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மேலே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்னா அது வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டவுன் இஸ் அ ஜென்ரல் நேம் ஆஃப் அர்பன் பிளேஸ், யூஸ்வலி எ செட்டில்மெண்ட் மீட்டிங் எ ப்ரிஸ்கிரிப்ட் மினிமம் பாப்புலேஷன் thus called.